அப்ப எசிக்கல் ஸ்பைடர்மேனை பார்த்து, பீட்டர், நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இது வரைக்கும் நீ உன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இது. அந்த ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் ரேடியேஷன்ல வந்தனால ஸ்பைடர் பவர் அதுக்குள்ள வந்ததா, இல்ல ஏற்கனவே அதுக்குள்ள ஸ்பைடர் பவர் இருந்ததா? ஏன்னா ரேடியேஷனுக்குள்ள வந்தா அந்த ஸ்பைடரால எப்படி உயிரோட இருக்க முடியும்? அந்த ஸ்பைடருக்குள்ள ஏற்கனவே ஸ்பைடர் பவர் இருந்திருக்கு அண்ட் அது உன்னை தேர்ந்தெடுத்திருக்கு. உன்னை தேர்ந்தெடுக்கிறது தான் அந்த ஸ்பைடரோட டெஸ்டினியா இருந்தது. இத கேட்டதுக்கு அப்புறம் ஸ்பைடர்மேன் அகைன் ஷாக் ஆயிடுறான். ஆமால, இத பத்தி இவ்வளவு நாளா நான் ஏன் யோசிக்கல? நீங்க சொன்னது உண்மைதான், பட் உங்களுக்கு எப்படி தெரியும்? வேற ஏதாவது ஸ்பைடர்மேன் கேட்கறதுக்குள்ள எசிக்கல், ஸ்பைடர்மேன் நீ கவனமா இரு, மீண்டும் நம்ம சந்திக்கலாம்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஸ்பைடர்மேனோட வாழ்க்கை இன்னும் மோசமா மாற போகுதுன்னு அவனுக்கே தெரியாது. ஏன்னா ஸ்பைடர்மேனை தேடி ஒருத்தன் நியூயார்க் சிட்டிக்கு ஒரு ஷிப்ல வந்திருப்பான். அடுத்த நாள் பீட்டர் ஆண்ட்மே கூட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். ஆண்ட்மே பீட்டர் கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பீட்டரோட கவனம் அங்க இருக்காது. நேத்து எசிக்கல் சொன்னதை நினைச்சு பீட்டர் யோசிச்சுட்டு இருந்தான் அண்ட் ஏகப்பட்ட கேள்வி அவனுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. ஒரு வழியா பீட்டர் அவனோட கவனத்தை ஆண்ட்மே பக்கம் திருப்பினான் அண்ட் ஆண்ட்மே சொல்றதை கேட்க ஆரம்பிச்சான். ஆண்ட்மே பீட்டரோட வேலை விஷயமா சொல்லுவாங்க. என்னன்னா, பீட்டர், எனக்கு தெரியும் உனக்கு இப்போ வேலை இல்ல, நீ வேணா ஒண்ணு பண்ணு, நீ படிச்ச ஸ்கூல்ல டீச்சரா போ, அங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வைக்கிறதுக்காக ஒரு நியூ டீச்சர் வேணும்னு கேட்டிருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு திறமையான டீச்சர் அவங்களுக்கு கிடைச்சா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் பீட்டர், அந்த ஸ்கூலுக்கு மறுபடியும் என்னால போக முடியாது. ஏன்னா மோசமான இன்சிடென்ட்லாம் என் கூட நடந்திருக்கு அண்ட் அந்த ஸ்கூலுக்கு போனா மேரி ஜேனோட ஞாபகம் வரும். அதனால என்னோட கவனம் ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருக்காது. இத சொல்லிட்டு பீட்டர் ஸ்பைடர்மேன மாதிரி சிட்டியை நோக்கி கிளம்பிடுறான். சிட்டில ஸ்விங் பண்ணிட்டு இருக்க போது ஸ்பைடர்மேனோட ஸ்பைடர் சென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்ய ஆரம்பிக்குது அண்ட் ஒரு பெரிய ஆபத்து வருதுன்னு ஸ்பைடர்மேனை ரொம்ப ஃபோர்ஸா எச்சரிக்கை செய்ய ஆரம்பிக்குது.